கூரை வீட்டில் தவம் இருக்கும் நம்ம தேவதானப்பட்டி மூங்கிலணை காமாட்சி அம்மன் தான் நமக்கு குலதெய்வத்துக்கு வித்திட்டவங்க. அவங்க தான் குலதெய்வத்துக்கே ஒரு ஆரம்பம். குலதெய்வத்துக்கு பிள்ளையார் செடி போட்டவங்க. அவங்களுடைய கூரை மட்டும் ஏன் அவங்களுக்கு கோபுரம் வைக்காமல் கூரை மாதிரி இருக்குது அப்படின்ற விவரங்கள் எல்லாமே என்னுடைய யூடியூப்பில் ஃபுல்லாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது இந்த கோயிலுடைய வரலாறு ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். குலதெய்வம் தெரியாதவங்க இந்த குலதெய்வம் நீங்கள் காமாட்சி அம்மனை குலதெய்வமாக நினச்சி வழிபடணும். காமாட்சி அம்மனுடைய ஒரு அம்சம் தான் இவங்க மூங்கிலணை காமாட்சி அம்மன். அதனால் அவங்களுடைய வரலாறை பாட்டாக சுருக்கமாக இதில் பார்க்கலாம். நீங்கள் விரிவாக என்னுடைய வீடியோவில் போய் கண்டிப்பாக பாருங்கள். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி போய் பாருங்கள். அம்மா பிறந்தது காஞ்சிபுரம், அசுரனை வதம் புரிய வந்தது தெய்வதானம். அசுரனை நீ கொன்று 300 மூங்கினில் முதல் மூங்கி முன்படுக்கை, 400 மூங்கினில் நடுமூங்கி முன்படுக்கை, உச்சீச்சடைதான் வகுந்து ஜடைக்கு ஒரு லிங்கம் வைத்து தபசு பண்ணும் வேளையிலே அப்பீச்சி மண்ணாடி உமை அஞ்சனமை போட்டு உமை கண்டுமே கொண்டு போனான். உமை கொண்டனைக்க மாட்டாமே அப்பீச்சி மண்ணாடி குடும்பத்தை சீர்குலைய செய்தவளே, நீ சீர்குலைய செய்ததினால் அப்பீச்சி மண்ணாடி உமை பொட்டியில் தான் அடைத்து லிங்கம்மாகேணி பாதாளம் தன்னருகையில் போட்டான். பொன் பொட்டி மிதக்க தலையாற்று கோம்பையிலே தங்கமள பெய்யுதங்கே, மூளையாத்து கோம்பையிலே முத்துமள பெய்யுதங்கே, இருட்டாரும் வரட்டாரும் ஏகமாய் வெள்ளம் வந்து தேனி நிறையுதம்மா உன்னுடைய பொட்டி தானா மிதக்குதங்கே. சுத்துது பொட்டி சுழலது பொட்டி தாண்டுது பொட்டி தவ்வாளம் தான் போட்டு வருகுது கீழ்திசையில் அன்னகாமு பொட்டி தருகுது மூங்கில் பண்ணை. அம்மா கருணாக ரூபம் கொண்டு தங்கினாள் புற்று கண்ணில் உமக்கு ஈனாக்கிடேரி இளங்கிடறி பால் கொடுக்க, காராமணிக்கிடேரி கண்ணுக்குட்டி பால் கொடுக்க, அந்த மாட்டை சரிவார்த்தான் மகாபாவிகம் வளர்த்தான். வருகுது கீழ்திசையில் அன்னகாமுக்கு பகையுடனே பால் கொடுக்க, அந்த மாட்டை அடித்தானான் மகாபாவிகம் வளர்த்தான். அவனை கண்ணும் தெரியாமே கபோதியாய் வைத்தவளே, அவர் மூவரும் தான் வணங்க கண் வெளிச்சம் தான் கொடுத்து வீடு கட்டி வையும் என்றுரைக்க, உமக்கு ஒத்த புளிய மரம் ஒரு குறுக்கம் காரக்கட்டு வீடு உன்னுடைய வாசலிலே கண்ணுக்குட்டி மேதொழுவு, உள்ளே உறக்கிணறு உன்னுடைய வாசலிலே நெய்க்கிணறு, நித்த நித்தம் நெய் விளக்கு நீதி விளங்குதங்கே. தென்னங்கிழிகளாம் திருவாட்சி மண்டபமாம் வரங்குடுப்பையில் சொல்லி வருகுதம்மா சிவச்சனம். உண்மை வழிபடுவோர் உடலில் நோய் நொடி விடுவிட இல்லாமல் குடும்ப சேமம் சகல ஐஸ்வர்யம் லட்சப்படாட்டம் குழந்தைகளுக்கு வித்யா பலம் மால மாங்கல்ய பலம் காத்து ரட்சித்தலவனும் குலதெய்வ அனுகிரகம் காத்து ரட்சித்தலவனும். ஓம் ஸ்ரீ மூங்கிலனை காமாட்சி உமைவனுடைய காவல் இந்திரபலம் ததேவா மந்திரபலம் ததேவா மூங்கிலனை காமாட்சி அனுகிரக பிராப்தி தாதேவா. குலதெய்வம் தெரியலன்னு கவலையே பட வேண்டாங்க. நீங்கள் அழகாக மூங்கிலணை காமாட்சி அம்மனையை நீங்கள் குலதெய்வமாக வச்சு வழிபடுங்க.